வணக்கம் நண்பா. கேஎல் கெஸ்ஸிங் ஒன்லி டைம் பாஸ் 28/6/24. இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்குள்ள சார்ட் இது. இப்போ இப்போ இந்த சார்ட்டில் இருந்து தான் ரிசல்ட் எடுப்பாங்க இன்றைக்கி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று நம்ம கொடுத்தது இங்கே பாருங்கள். நேற்று நம்ம வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். அழகாக சொல்லியிருப்போம். இந்த 82 சப்போர்ட் எடுத்துங்க, ஏசிபிசி இதில் வேணால் உட்காருன்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், பிசி நேற்று நம்ம கொடுத்தது அதேமாரி ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்போம், 478. 4 8 கன்ஃபார்ம். அழகாக வீக்லி சார்ட்டில் சொல்லியிருப்பேன். இந்த 4 8 2 இந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். 4 கூட வர 2, 4 கூட வர 0, 4 கூட இருக்கிற 8. ஆனால் அவன் அடிச்சதுன்னா அடித்தான் 824 அடிச்சிட்டான். நம்ம இதை வீக்லி சார்ட்டை வச்சு தான் 4 8 கன்ஃபார்மாக எடுத்தோம், போர்டு மாற்றி கொடுத்துட்டோம். இருந்தாலும் இப்போ இதில் பாருங்கள், இது எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். நேற்று நம்ம போர்டு மாற்றி எடுத்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிசிக்கு எடுத்துருப்போம், உங்களுக்கு 4 டிஜிட்டே இங்கே நான் கொடுத்துருப்பேன். இசட் போர்டு 5 தான் டாப்லேயே கொடுத்துருப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஏ போர்டுக்கு 8 எடுத்ததுன்னா வச்சுக்கோங்க. அழகாக இங்கே பாருங்கள், 88. இதை அப்படியே உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்க, இசட் போர்டும் ஏ போர்டும். இப்போ இந்த 8 ஆப்போசிட் எல்லாம் எடுத்துருந்தேன்னா 85 88 இப்படி வச்சுருப்பான். இங்கே பிசிக்கு இங்கே பாருங்கள், சி போர்டுக்கு எடுத்தேன் 2. இப்போ இதை அப்படியே இந்த 2 பி போர்டுக்கு வச்சு சி போர்டுக்கு எடுத்துருந்தேன்னா வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை அப்படியே இங்கே பாருங்கள், பிசி இப்படி வச்சுருக்கணும். நான் மாற்றி எடுத்துட்டேன். நான் பிசின்னு எடுத்துட்டேன். இது அழகாக எடுத்ததுனா நேற்று 4 டிஜிட் வின்னு நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 58 24 நேற்று அடித்த ரிசல்ட்டு. சரி விடுங்க, நம்ம இன்னைக்கு போவோம். இப்போ அதேமாதிரி தான் நீங்கள் ரிசல்ட்டு இதில் இந்த சார்ட்லேருந்து எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுங்க. இப்போ நானே தெளிவாக சொல்லியிருப்பேன். என் கெஸ்ஸிங் மிஸ் ஆனாலும் இந்த சார்ட்டு மிஸ் ஆகாது. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அடிப்பாங்க, இல்லைன்னா பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம டெய்லி சார்ட்டை பார்த்துருவோம். டெய்லி சார்ட்டில் நமக்கு சி போர்டில் 8, சி போர்டில் 8னா நமக்கு 8 பக்கத்தில் இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து பி போர்டு வைக்கணும். இங்கே வச்சுருப்போம் பாருங்கள், 48 98 68 88 08 38. இன்றைக்குள்ள சார்ட் இது. இன்றைக்குள்ள சார்ட்டில் இருந்த மட்டும் தான் எடுக்கணும், இப்படி எடுத்து வைக்கணும். அப்படி சப்போஸ் நமக்கு சி போர்டு 2 வந்துச்சுன்னா 2க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து பி போர்டு வைக்கணும். 72 02 22 2 வேறு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 62 52 அப்படி வைக்கணும். இப்போ நண்பா இப்போ பார்த்துங்க, இந்த சார்ட்டு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா உள்ள நம்பர் அடிப்பாங்க. இப்போ இது டெய்லி சார்ட் மெத்தட். இப்போ இதில் நான் சொல்கிறது டெய்லி சார்ட் மெத்தட். இப்போ இங்கே பாருங்கள், ஏ போர்டு 7னா 7க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை எடுத்து இசட் போர்டுக்கு வைக்கணும். ஏ போர்டு 4னா 4க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை எடுத்து இசட் போர்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இசட் போர்டும் ஏ போர்டும் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 44 64 94 84 14 அப்படி வைக்கணும். இப்போ நமக்கு ஏ போர்டு இன்னைக்கு கொஞ்சம் 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறோன்னா, நம்ம வீடியோ அதுக்கு தான். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கணும். அங்கங்கே பாயிண்ட் சொல்லுவோம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? போன வாரம் சார்ட்டுக்கு போகணும். இங்கே பாருங்க, போன வாரம் நமக்கு என்ன அடித்தான்? அதே வெள்ளிக்கிழமை 950 அடித்தான். இந்த சார்ட்டை நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்டை நல்லா பார்த்துங்க. இப்போ இதில் நமக்கு வராத நம்பரு அதில் புதுசாக வந்திருக்கும். வீக்லி சார்ட் மெத்தட் இது. இந்த சார்ட்டை நல்லா பார்த்துங்க. பாருங்க, புதுசாக இந்த இடத்துல 0 வந்திருக்கா? புதுசாக 0 இந்த இடத்துல வந்திருக்கு. 0 வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? நேற்று இப்படி தான் விட்டுட்டோம். 4 பக்கத்தில் இருக்கிற 2 எடுத்தோம், ஆனால் 24 அடிச்சிட்டான். எங்கே பாருங்கள், புதுசாக 2 வந்திருக்கு. இப்போ 2 வரும்போதும் இது வீக்லி சார்ட் மெத்தடு. 2 7 8 3 இந்த நம்பர் மிஸ்ஸே ஆகாது. வீக்லி சார்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 2 3 போர்டில் எதுனா ஒரு போர்டில் உட்காரும், இல்லை 3 நம்பருமே உட்காரும். நம்ம பழைய வீடியோ எல்லாமே போய் பாருங்கள்.
நீங்கள் நம்ம வீடியோவை ஒரு 3 நாள் பார்த்துட்டிங்கன்னா போதும், அழகாக நீங்களே கெஸ்ஸிங் எடுக்கலாம். அடுத்தடுத்து சப்போஸ் நீங்கள் 3 நாள் பார்க்க முடியலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை போய் பாருங்கள். 3 நாள் நம்ம சொல்கிற மெத்தடில் தான் அடிச்சிருப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்றைக்கி எங்கே பாருங்கள், 7 2 3 இந்த நம்பர் உங்களுக்கு நீங்கள் உங்கள் கணக்கில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம்னா இந்த நம்பரை தைரியமாக அப்ளை பண்ணுங்க. இப்போ ஏ போர்டுக்கு நான் வந்து 3 எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 0 கூடவே 3 வீக்லி சார்ட் மெத்தடு, 0 கூடவே 3, 0 கூடவே 2, அதனால தான் இந்த 2 சி போர்டுக்கு இங்கே வச்சுருக்கேன். நேற்று மிஸ் பண்ணிட்டோம். நம்ம 8 ஏ போர்டு வச்சுருந்தா நான் நேற்று 4 டிஜிட் வின்னிங். நான் இந்த சார்ட்டில் இது வீக்லி சார்ட் மெத்தடு. 7 2 3 8 இந்த நம்பர் ஸ்ட்ராங்கு. இங்கே வருங்க, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் 63 46. உங்களுக்கு இதை இசட் போர்டும் ஏ போர்டும் வச்சுக்கிட்டு இதை தைரியமாக பிசியில் ப்ளே பண்ணலாம். 8 வந்துச்சுன்னா 48 98 68 88 08 38 இந்த 2 நம்பரையும் 6 செட்டு வருது. இதுக்கு ஒரு செட்டு இப்படி வைக்கணும், இதுக்கு ஒரு செட்டு இப்படி வைக்கணும். வச்சிங்கன்னா 4 டிஜிட் வந்துடும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த நம்பர் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அந்த நம்பர் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். சி போர்டுக்கு 8 வச்சுருக்கேன். இங்கே ஒரு பிசி 52 62 32 12. நான் உங்களுக்கு 5 இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் 5 இல்லைனா 0. நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நம்பர் தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் நான் முன்னாடி நம்பர் தரேன். கன்ஃபார்ம் நம்பர் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கே கொடுத்துருவேன். நேற்று கொடுத்தேன், போர்டு மாறி போச்சு. சரி, ஓகே, உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்பர் வந்து நான் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நாளைக்குள்ளே சார்ட்டு 29. ஏ போர்டுக்கு 3 வந்தால் அந்த நம்பர் ரிசல்ட் போர்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பிசியில் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ, உங்களுக்கு சி போர்டுக்கு ஒரு போர்டு கன்ஃபார்ம் வந்தாலும் அழகாக இதில் இருக்கிற போர்டு எடுத்து இதில் போட்டுங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இல்லை பழைய வீடியோலாம் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்களே அழகாக கெஸ்ஸிங் எடுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங் நான் எப்பயும் சொல்கிறது தான், என்னோடய கெஸ்ஸிங் மிஸ் ஆனாலும் இந்த சார்ட்டு மிஸ் ஆகாது. இந்த சார்ட்லேருந்து தான் எடுத்து அடிப்பான். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அடிப்பான், இல்லை ஃபுல் பக்கத்தில் அடிப்பான். தைரியமாக நீங்கள் இந்த சார்ட்லேருந்து எடுத்து ப்ளே பண்ணலாம். ஒரு நம்பர் உங்களுக்கு இப்போ சி போர்டு உங்களுக்கு 5 கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, அப்படியே 5 எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து 5 பக்கத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து பி போர்டுக்கு வைக்கணும். 65 25 15 அப்படி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா பிசி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஏ போர்டு உங்களுக்கு 7 கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, 4 கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, உங்களுக்கு இசட் போர்டு வேணுமா, பக்கத்தில் இருக்கிறது எடுத்து இசட் போர்டு வைக்கணும். இந்த 2லேருந்து தான் எடுக்கணும் நீங்கள். இல்லை எனக்கு பி போர்டு வேணும்னா இந்த 2லேருந்து எடுக்கணும். இந்த 2லேருந்து எடுத்து 4 பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பி போர்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏபி வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. சரி, நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.